அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு மனவருத்தமான வீடியோவில் சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லலாம். ஆம் நண்பர்களே, ஏனென்றால் எங்களுக்கு தமிழ்நாடும் தேவை, தமிழ் ஈழமும் தேவை. அதாவது ரெண்டும் தமிழர்கள். ஸோ தொப்புள் உறவு இங்கால எங்கள்ட சொந்தங்கள். நானும் அதே யாழ்ப்பாணத்திலாம் பிறந்தேன். ஸோ அப்படி கொத்த இதில் இப்போ புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து வீடியோ பதிவிடுறேன். இந்த வீடியோ நான் ஒருவருக்கும் இப்போ எதிராக சொல்ல இயலாது, இல்லை எதிர்வினை ஆற்றி இன்னும் குழப்பத்தை கூட்ட இயலாது. ஏனென்றால் தமிழருக்குள்ள நாங்கள் அடிபட துவங்கினமாக இருந்தால் மற்றபடி சிங்கள இனமோ இல்லாட்டி மற்ற இனங்களோ சிரிக்க துவங்கிடுவார்கள். ஆஹா, இவர்கள் ஒரு மாதிரி பிரித்தாச்சு, இனி அந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா முந்தைய ஒரு காலத்தில் விடுதலை புலிகளுக்கு தமிழ்நாட்டு மீனவர்கள்லாம் பெரிய அளவில் பெட்ரோல் டீசல் அது இது எல்லா பொருட்களும் கொண்டு வந்து சேர்த்தவர்கள். அதில் மாற்றுக்கிறது இல்லை. அது நாங்கள் எப்பவும் மறக்க மாட்டோம், அது ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அப்படி கொத்த அவர்களிடம் நாங்கள் உடனே முடிவெடுத்து பிரித்து அதை நாசமாக்குறதுக்கு ஒரு சில வீடியோக்கள் பார்த்தேன். அவர்கள் தொப்புள் கொடி உறவுகள் என்று சொன்னீர்களே, இப்போ பார்த்தீங்களா தமிழ்நாட்டு மீனவர்கள் யாழ்ப்பாணத்து மீனவனை எப்படி அடித்து உடைச்சிருக்காங்கன்றது. அடுத்தது அவர்கள் இந்த சீமாண்டி ஆக்கள்னு சொன்னீங்களே, சீமாண்டி ஆக்கள் இப்போ என்ன வேலை செய்திருக்காங்க பார்த்தீங்களா? அல்லாட்டி விஜயந்தி ஆக்கள் என்று சொன்னீங்களே, இப்போ விஜயந்தி ஆக்கள் என்ன வேலை செய்திருக்குன்னு பாருங்கண்டு. அதாவது உண்மையை சொல்ல போனால் அந்த தமிழ்நாட்டு மீனவர்கள் 100% கண்டிக்கிறேன். ஏன்னா அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அது உண்மையாக அந்த இளைஞர் முகத்தை பார்க்கும் பொழுது அவரை அடித்து முகத்தை உடைச்சு அது நாசமாக்கியது அந்த தமிழ்நாட்டு. அதில் ஒரு சில மீனவர்கள், அதில் நின்ற மீனவர்களை பார்த்தேன், வீடியோவில் பார்த்தேன். யாழ்ப்பாணமாண்டு கேட்குறீங்க, அடுத்தது தமிழில் கதைக்கிறான்னு தெரியும். அப்போ ஏன் அவனுக்கு அடிக்கணும்? சரி, அவன் உண்மையாக ஒரு கடல் கொள்ளக்காரனாக இருந்தால் கூட உங்களுக்காக இருந்த ரைட்ஸ் தந்தது, உங்களுக்காக இருந்த உரிமை தந்தது. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் அவன்கிட்ட விசாரிச்சுட்டு அவருக்கு பிடிச்சிட்டீங்க, மகிழ்ச்சி கொண்டு தமிழ்நாட்டு காவல்துறையிடம் கொடுக்க வேண்டியது. அவர்கள் அதை விசாரிப்பார். அதுக்கு பிறகு பிரச்சனையே வந்திருக்காது. அப்படித்தான் நீங்கள் அடிச்சு எல்லாம் முடிச்சா பிறகு பேருந்து என்ன விஷயத்தை நீங்கள் விசாரிச்சு பிடிச்சிங்க? நீங்கள் என்ன வகையில் பிடிச்சிங்க? அதாவது திருட்டுன்றது தமிழ்நாட்டில் இல்லையா? தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழருக்கு தமிழ் அடிபடுற இல்லையா? ஒரு கட்சி அடிபடுற இல்லையா? அப்படி பல விடயங்கள் அங்கே நடந்துகிறது. ஸோ அப்போ அதே மாதிரி தான் இதை நான் ஒரு வேறு ஒரு முகமாக தான் இதை பார்க்குறேன். அதாவது இது யாழ்ப்பாணத்திலே நாங்கள் 2 தமிழர்கள் வெட்டி கொள்கிறாங்க. யாழ்ப்பாணத்திலையும் பார்த்த மாதிரி இருந்தால் ஒரு தமிழன் வெட்டி கொள்கிறாங்க. ஸோ அப்போ அது இயல்பாக ஒன்று நடந்து கொண்டு இருக்குது. இது ஏதோ ஒரு தற்செயலாக இந்த விடயம் நடந்துட்டு இதை பெருசாக பெரிய அளவில் வெடிக்க வைக்க வேண்டாம் என்றால் என்ற வீடியோட நோக்கம். அதனால நான் தெளிவான ஒரு விடயத்தை இதில் சொல்ல விரும்புகிறேன். எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இளைஞனுக்கு அடித்தது குற்றம், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அது தமிழ்நாட்டு மீனவர்கள் 100% மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏன்னா இதை விட்டிங்களாக இருந்தால் அடுத்த கட்டம் நீங்கள் இங்கே வரைக்க இந்த மீனவர் கூட்டங்கள் உங்களுக்கு அடிக்க பார்ப்பாங்க. அது கூடாது, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. ஸோ அப்போ அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த மீனவர், அதாவது யாழ்ப்பாணத்து மீனவர் கடற்கொள்ளையர் என்று சொல்றாங்க. அதான் இந்த தமிழ்நாட்டு மீனவர்கிட்ட குற்றச்சாட்டு. ஸோ அப்போ அதை கண்டா யாழ்ப்பாணம் என்ன பெரிய தூரமா? அல்லாட்டி யாழ்ப்பாணத்தில் காவல்துறை இப்போ இருக்கு, காவல்துறை இயங்குது. அப்போ காவல்துறை இவருடைய வீட்டை போய் இவர் உண்மையாக கடற்கொள்ளையா இல்லையாண்டா புல் செக்அப் பண்ணினா தெரிஞ்சுட்டு போகுது என்னென்ன பொருள் அங்கே இருக்குதுன்னு இவர்கிட்ட. ஸோ இவர் என்னென்ன செய்கிறாருன்றது அல்லாட்டி அந்த அயலட்டையில் இவரை பற்றி விசாரிச்சாலே தெரிஞ்சுட்டு போகுது. ஸோ அதுக்கு பிறகு இமீடியட்டா இந்த இலங்கை அரசு தமிழ்நாட்டு அரசோட தொடர்பெடுத்து அவரை ரிலீஸ் பண்ணி இங்கே கொண்டு வர வேண்டியதான். அதுதான் உண்மையான செயலாக இருக்கு. ஸோ உண்மையா அப்படி இல்லாட்டி இது ஒரு செய்யாட்டி உண்மையாக இந்த யாழ்ப்பாணத்து ஒரு சகோதரர், அந்த அடிவாங்கிற சகோதரர் நல்லவராக இருந்தால் ஏன் யாழ்ப்பாணத்தில் உள்ள மீனவர்கள் நீங்கள் இப்போ உடனே ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கக்கூடாது? உடனே ஆரம்பிங்கள் போராட்டத்தை. அவர் நல்லவராக இருந்தால் ஒரு போராட்டத்தை ஆரம்பித்து இலங்கை அரசுக்கு கவனத்தை கொடுங்க. இலங்கை அரசு அவர்களை உடனடியாக மீட்டு கொண்டு வரக்கூடிய செய்யுங்கள். ஸோ அப்படியான விடயங்களை செய்ய வேண்டும். இல்லை இது குற்றம், இவர் உண்மையான குற்றவாளி, இவர் ஒரு கடத்திருட்டு என்று நினைச்சிங்கன்னா உண்மையாக சொல்ல போனால் அது இப்போ அவர்கள் செய்தது, அதாவது அவர்கள் அரெஸ்ட் பண்ணது சரி. ஆனால் அதுக்காக தமிழ்நாட்டு தமிழர்கள் இலங்கை, அதாவது ஈழத்தமிழன் மீனவனை அடித்தது தப்பு. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா இங்கே அடிக்கிறதுக்கு ஒருவருக்கு ரைட்ஸ் இல்லை. அப்படி அடிச்சிங்களா இருந்தால் எங்களுக்குள்ள ஒரு பிரிவு வரும். அந்த பிரிவு பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கும். எங்களுக்குன்ற ஏதோ ஒரு தொப்புள் கொடி உறவு அடிக்கடி சொல்லி கொண்டிருக்க உறவு கூட இனி கொஞ்சம் காலத்தால் இல்லாமல் ஆக்கத்தான் ஒரு அரசியல் கூத்துத்தாளுக்கு இருக்கோண்டும் எனக்கு ஒரு சந்தேகம். இந்த அரசியல் கூத்துக்களை நம்பி நாங்கள் எதையும் விட்டு கதைக்க முடியாது. ஸோ அதனால நிதானம் இதில் தேவையான சாட்சிகளை முதல் திரட்டுங்க, தேவையான விடயங்களை முதல் திரட்டுங்க. உங்கள் உள்ள மீடியாக்கள் அதுக்கு பிறகு இதை பற்றியான விஷயங்களை உலகத்துக்கு கொண்டு வாருங்கள். அதுக்கு பிறகு தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு புரிய வையுங்கள். அதே மாதிரி இந்த மீனவர் யாருன்றதை தெளிவாக காட்டுங்கள். அங்கே வீடியோ தான் இப்போ உலகம் செகண்டுகளில் ஃபேஸ்புக் அங்கே இருக்கு, அதில் போட்டு காட்டுங்கள். அதை விட்டுட்டு வீடியோ போடல வன்மத்தை நீங்கள் கிளப்ப வேண்டாம் என்ற என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பொறுத்திருந்து பார்ப்போம் இது இந்த செய்திகள் என்னென்ன வருதுன்றதை பார்ப்போம். அதாவது அடுத்தது என்ன இதில் சொல்லிக்கொண்டு விடைய முடிக்க விரும்புகிறேன். அதாவது தமிழ்நாட்டு காவல்துறை
இவரை பிடித்ததுக்காக இவரை குற்றம் செய்து என்று சொல்லி கொண்ட ஜெயிலில் போட்டு தேவையில்லாமல் ஈழத்தமிழற்ற பகையை வகைக்க வேண்டாம் என்றால் என்றொரு தாண்மையான வேண்டுகோள். அதாவது ஏனென்றால் இது ஒரு சின்ன பிரச்சனையா முடியாது. கடைசியா வீடியோ போட்டு பல மாதிரியான கதைச்சு அது தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் ஏதேனும் ஒரு பிரச்சனையை உண்டாக்குற அரசியலில் ஈடுபட பார்ப்பார்கள். அடுத்தது அண்ணன் சீமானோ அல்லது விஜயோ அல்லது எந்த கட்சியா இருந்தாலும் இதை உடனடியாக தலையிட்டு உடனடியாக இதற்கு ஒரு தீர்வு காணணும் என்றதும் அடுத்த எனது நோக்கம். ஸோ நன்றி, வணக்கம். முடிஞ்சவரை உங்கள் கருத்துக்களை மறக்காமல் எழுதுங்க. நன்றி.